என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் 5 பேர் விட்டு போச்சு 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? ஸ்டார்ட் மியூசிக். பாண்டி நாட்டு கொடியின் மேல தாண்டி குதிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும் நான் அலங்கா நல்லூர் கால எல்லா ஸ்டெப்பும் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? மெயின் இந்த ஸ்டெப் தான். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. டப்பு 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 டப்பு. இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. ஓ, சப்பு சுப்பு சும் சுங்கு சப்பு சுப்பு சும். அந்த ஸ்டெப்புக்கு அட் a டைம்ல 2 காலையும் தூக்கிடுங்க. రాములో రాములా నన్నాగం చేసింది రో రాములో రాములా నా పానం తీసింది రో రాములో రాములా నన్నాగం చేసింది రో రాములో రాములా నా పానం తీసింది రో రాములో రాములా నన్నాగం చేసింది రో రాములో రాములా నా పానం తీసింది రో இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலு மாட்டி குளிச்சு பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்திலு மாட்டி குளிச்சு பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாசு மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கின கனடே டஸ்கின கனடே டண்டனக்கா டனகனக்கா டே 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 சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா கருந்தோலு கும்பலோட பட்டி காட்டு கூத்த காட்டு போடு நம்ம தாளம் ஒண்ணு பொட்டு நாட்டு கூத்த காட்டு சிலம்பாட்ட சுத்தி காட்டி காத்த ரெண்ட வெட்டி காட்டி சல்லி கட்டு காலையாட்டு கூறு கொம்பில் குத்தி காட்டு 4 காலு 4 தோளு மிரட்டி தூளு கிளப்பி காட்டு பாட்டம் கூத்து பாட்டம் கூத்து பாட்டம் கூத்து நாட்டு 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 கூத்த காட்டு நாட்டு 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 வெட்டு கூத்த காட்டு நாட்டு 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 கல்லு மோதையாட்டு மாடி காட்டு நாட்டு 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 கோட்டை மேல வெட்டி கொடிய நாட்டு. என்டர்டெயின்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மெசேஜை சொல்லிடலாமா? சொல்லிடுவோம் சொல்லிடுவோம் சொல்லிடுவோம். இப்ப சொல்றேன் கேளு. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான். புல்லாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம். எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம்.